ஐயோ, அமர்க்களமா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க. எப்பவுமே நம்ம வீட்ல கோலி இப்படியெல்லாம் இருக்காதுல்ல, சிம்பிளா தானே இருக்கும். ஆமா சிந்தாமணி, எனக்கு என்னமோ இந்த கொலு நம்ம வீட்ல ஒரு விசேஷமான கொலுவா இருக்கும்னு மனசுக்கு தோணுச்சு. நான் தேடுற என் 2 மருமகள்களும் சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. அந்த சந்தோஷத்துலதான் இந்த கொலுவை பெருசா பண்ணணும்னு நினைச்சேன். பண்றேன். நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா. உன் பசங்க கல்யாணம் நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. சிந்தாமணி, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல நீ. என் வீட்டுக்காரர் இதெல்லாம் பார்க்காம துபாயில கிடக்குறாருன்னு ஃபீல் பண்ண. அண்ணா, எல்லாத்தையும் பத்திரமா அந்த ஹால்ல அடுக்கி வச்சிருங்க. ஓகேம்மா. வா மேடம். வாமா. வணக்கம். வாமா, உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். மேடம், இது பிரியா, என்னோட அசிஸ்டன்ட். கடையில நான் இல்லாதப்பெல்லாம் இவதான் கடையை பாத்துப்பா. வணக்கம் சொல்லு. வணக்கம் மேடம். வணக்கம்மா. இசை, இந்த இடத்துலதான் நாங்க வழக்கமா கோலு வைப்போம். இங்கேயே செட் பண்ணிடுமா? மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த இடத்தை விட அதோ அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி வைக்கிறது தான் பெட்டர். அங்கதான் லைட்டிங்னு எல்லாமே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இடத்தை விட அந்த இடத்துல கொலு வச்சா நல்ல லுக்கா இருக்கும். கொஞ்சம் ஸ்பேஷியஸாவும் இருக்கும் மேடம். எல்லாரும் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஓ, அது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிம்மா, நீ அப்படியே செய். ஓகே, சரிங்க மேடம். அம்மா, சுத்தி வேணும். சுத்தியா? நீங்க கொண்டு வரலையா? என்ன கேக்குறீங்க? சாரிம்மா, மத்ததெல்லாம் கொண்டு வந்துட்டோம், சுத்தி மட்டும் மிஸ் ஆயிடுச்சுமா. என்னங்க வேலை செய்றீங்க? சுத்தி இல்லாம இது எப்படி பண்றது? இப்ப வந்து என்கிட்ட கேக்குறீங்க, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? என்னம்மா வேணும்? மேடம், என்னம்மா வேணும்னு கேட்டேன். இவங்க சுத்திய மறந்துட்டு வந்துட்டாங்களாம். மேல சின்ன பையன் ரூம்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ. ஹலோ. ஐயோ, என்ன சொன்னாங்கன்னு புரியலையே. ஐயோ, மேலதான் எங்கேயோ இருக்கும் போல. சரி, மாடியில போய் தேடுவோம். ஐயோ, ஐயோ, தெரியாம கேட்டுருச்சு. இவனோடதான். யூ இடியட், கண்ணு தெரியாதா உனக்கு? சாரி சாரி சாரி, அது கால் தடுக்கி கைப்பட்டு நீ தெரியும். எதுக்கு இங்க வந்த? ஏன் ரூம்ல உனக்கு என்ன வேலை? அது நான் சுத்தி எடுக்க வந்தேன். உங்க வீட்ல கோலி வைக்கிறேன்ல, அதுக்காக சுத்தி. அச்சோ, ரொம்ப சாரி 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 சாரி. ஓ சாரி, யாருக்கு வேணும்? ஏய், இந்த கிட்டாரோட அருமை உனக்கு தெரியுமா? நீ ஒரு ஞான சூன்யம். நான் வேணா வேற கிட்டார் வாங்கி கொடுத்துறேன். ஒன்னும் கிழிக்க வேணாம், என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போய் தொலை. போ. என்ன கோவம் சாம்பாருக்கு. அப்படியே மண்டையிலே போட்டுறணும். கிட்டாருக்கு என்ன பேச்சு பேசுறான்? மூஞ்சு முகரையும் பாரு, இப்படி பண்ணிட்டாளே. வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம்க்கா. வாங்கம்மா, வாங்க. பல்லவி, வாங்க மேடம், உள்ள வாங்க மேடம்.
கஸ்டமரை அட்டென்ட் பண்ணுமா? உட்காருங்க மேடம். ஓகே சார், உட்காருங்க மேடம். மேடம் என்ன பாக்குறீங்க? செயினா, நெக்லஸா, வளையலா? செயின் தான் இவளுக்கு. ஓகே மேடம். நல்லா லேட்டஸ்ட் டிசைனா காட்டுங்க. ஓகே மேடம். Sir. எல்லா டிசைனையும் உங்களுக்கு எடுத்து காட்டுமா? ஓகே சார். பாருங்க மேடம். இல்ல அதை எடுத்து காட்டுங்க. ஓகே மேடம். பாரு. இது நல்லா இருக்குல்ல? இந்தா. நல்லா இருக்குமா? போட்டு பாரு. எங்க கண்ணாடி கொடுங்க. பாருங்க மேடம். ரொம்ப அழகா இருக்கு. சார், ம். இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே ஓகே எடுத்துக்கோ. மேடம். இதே எடுத்துக்கோங்க. இந்தாங்க. இது எவ்வளவு வெயிட் இருக்கு? கொடுங்க மேடம். மொத்தம் 75,000 ஆகும் மேடம். என்னம்மா 75,000 சொல்றாரு? காசுக்கு எங்க போவ? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நான் பாத்துக்கறேன். ஒரு ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே மேடம், வாங்க. இரு, எங்கம்மா? வரேன். சொல்லுங்க சித்தி. எங்க கண்ணு இருக்க? சித்தி, ஒரு பெரிய ஆர்டர், அதுக்காக இங்க ஒரு இடத்துல கொலு செட் பண்ணி கொடுக்க வந்திருக்கேன். ஓ, அப்படியா? ஆமா சித்தி. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல கண்ணு. உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டேன். ம். திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பார்க்க மாட்டாங்கன்னா அவ கழுத்துல கவரிங் செயின் போட்டிருந்தா நல்லாவா இருக்கும்? சின்னதாவது ஒரு தங்க செயின் போட்டா தானே நமக்கு மரியாதையா இருக்கும். ஆ, கண்டிப்பா கரெக்ட் சித்தி. அதனாலதான் ஒரு செயின் வாங்கலாம்னு சொல்லி அவளை நகை கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். செயின் பாத்துட்டேன், அழகா இருக்கு. உன் தங்கச்சிக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா காசுதான் கொஞ்சம் குறையுது. என் பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னா அந்த கடைக்கார கொஞ்சம் டவுட்டா பாக்குறான். அதான் கண்ணு, நீ கொஞ்சம் ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? சித்தி, எவ்வளவு தேவைப்படுது? ரொம்ப இல்ல கண்ணு, கொஞ்சம் 75,000 ரூபா தான். சித்தி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த காலையில இருந்து பேங்க் ஆப் சர்வர் டவுன்ல இருக்கு, வேலை செய்யல. சரி, நீங்க ஒண்ணு பண்றீங்களா? நான் இந்த லொகேஷன் ஷேர் பண்றேன். அங்க இருந்து இங்க கிளம்பி வந்துட முடியுமா? நான் என் கார்டு தரேன். சரி, இதோ கிளம்பி வரேன். ஓகே. என்னம்மா? வர்ஷினி, நீ கொஞ்சம் இங்கே இரு, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சார், இந்த நகையை நானே வாங்கிக்கிறேன். Okay. யாருக்கும் கொடுத்துறாதீங்க. என்கிட்ட கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு, நான் சரி, போய் போயிட்டு எடுத்து வாங்க வந்துடுறேன். மேடம். சரியா? நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். சுபத்ரா, எங்க இருந்து பிடிச்ச இந்த பொண்ணு? இப்படி ஒரு கொலுவை இத்தனை வருஷத்துல நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. பிரமாதமா இருக்கு. எல்லாம் இந்த பொண்ணோட டேலண்ட் தான் அத்தை. வணக்கம். ம், அருமையா இருக்குமா. நிஜமாவே நானும் எதிர்பார்க்கல. இட்ஸ் ரியலி நைஸ். தேங்க் யூ. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? துபாய்ல என் புருஷன் வேலை செய்யற இடத்துல நம்பருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து வருஷம் கொலு வைப்பாங்களாம். இதை விட அது அம்சமா இருக்கும்மா. நான் போட்டோல பாத்திருக்கேன். அது இருக்கட்டும், இங்க நம்ம வீட்டு கொலுவை பத்தி பேசு. மேடம், யாருப்பா நீங்க?
என்ன வேணும்? மேடம் ஏசி ரிப்பேர்னு சொன்னாங்க. ஏசி ரிப்பேரா? யார் சொன்னா? நான் ஒன்னு. ஆமா நீ உங்க ரூம்ல ஏசி ரிப்பேர்னு அண்ணன் தான் சொன்னாரு. ராகவ் தான் ஃபோன் பண்ணிருப்பான். வாங்க வாங்க அண்ணி, நீங்க கொலுவ பாருங்க, நான் இவங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க. போலாண்ணே. வாங்க 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 சீக்கிரம். அங்க அட்டைப்பெட்டி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. பார்த்து மெதுவா. இப்போ இதுல அந்த பணத்தை எல்லாத்தையும் வச்சிருங்க. அப்புறம் இந்த கட்டில் கீழே அதை வைங்க. சரிங்க மேடம். சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் வைங்க. சீக்கிரம். நல்லா உள்ள தள்ளி வைங்க. அப்பா, இப்போ நான் முன்னாடி போறேன். நீங்கெல்லாம் சந்தேகம் வராத மாதிரி கொஞ்சம் லேட்டா வாங்க. சரிங்க மேடம். சில ஏதாவது வேலை சரிங்க பார்த்துட்டு வாங்க. ஓகே மேடம். சரி வா, ஏசியை பார்த்துடலாம். அதான் அந்த அழகா வச்சிருக்காங்கல்ல. அந்த கிருஷ்ணர் கூட ரொம்ப அழகா இருக்குல்ல. அழகா இருக்கு. மேடம் ஏசி ரிப்பேர் பண்ணியாச்சு மேடம். எவ்வளவு ஆச்சு? ஆல்ரெடி பே பண்ணியாச்சு மேடம். சரி. நாங்க வரோம் மேடம். ஆமா, பாஸ்கர் எங்க இன்னும் வர காணோம்? வந்துட்டே இருக்குன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் காணும். அவங்க எதுக்கு இவங்களுக்கு தம்ஸ் அப் காட்டினாங்க? மேடத்துக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ, என்னாச்சு? மேடம் நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா ரூம்ல பணத்தை வச்சுட்டோம். யாருக்கும் எந்த டவுட்டும் வரலையே? இல்ல மேடம். யாருக்கும் டவுட் வரல, பக்காவா முடிச்சிட்டோம் மேடம். சிந்தாமணி மேடம் ஹெல்ப் பண்ணாங்க. ஐயோ. ஓகே மேடம். டேய் வாடா. ஐயோ, பணத்தை அந்த அம்மா ரூம்ல வச்சிருக்காங்களா? சம்திங் ராங். அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய பங்களா. இசை இசை, அவளுக்கு தான் காது கேட்காதே. மேடம் மேடம், எங்க வச்சிருப்பாங்க? ஐயோ, எவ்வளவு பணமா? அட கடவுளே, இது ஏதோ பெரிய சதி வேலையா இருக்கே. யாரோ சுபத்ரா மேடம் ப்ராப்ளம்ல மாட்டி விட ட்ரை பண்றாங்க. அப்ப வந்தவங்க ஏசி மெக்கானிக் இல்லையா? ஏதோ பெரிய சதி நடந்துட்டு இருக்கு. இத உடனே அவங்க கிட்ட சொல்லி ஆகணுமே. நல்ல வெரைட்டியா வச்சிருக்காங்க. அழகா அழகா மயில்லாம் வச்சிருக்காங்க பாரு. இப்படி ஒரு கொலுவை நான் பார்த்ததே இல்ல. அந்த அம்மன் சிலை கூட அழகா ஆமா ஆமா வச்சிருக்காங்க. அடேங்கப்பா, வீடா இது? கடல் மாதிரி இருக்கே. பாக்க கண்ணு பத்தல. கடவுளே, இப்படி ஒரு வீட்டுக்கு என் மக வர்ஷினி மருமகளா வந்தா எப்படி இருக்கும்? ஷோ, இதுக்கு கர்ண காட்டு பெருமாளே.
சித்தி சித்தி என்ன சித்தி? என்ன இசை மறந்துட்டியா? நகைக்கடையில இருந்து வரேன். பணம் கேட்டிருந்தேனே. ஐயோ ஆமால மறந்துட்டேன். இருங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். வாங்க போலாம். சித்தி இதுல என் கார்டு இருக்கு. இந்த சீட்ல வந்து பின் நம்பரும் இருக்கு. கார்டுல போதுமான பணம் இருக்குல்ல? இருக்கு சித்தி இருக்கு. சரி நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். சுபத்ரா, அத்தை, நீ பூஜையை ஆரம்பிமா. அம்மா யார் நீங்க? நாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். உங்க வீட்டை சர்ச் பண்ணோம். சார், நாங்க முறையா வரி கட்டுறவங்க. எதுக்காக திடீர்னு ரைட் பண்றீங்க? சாரி சார், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் சார்? மேடம், கணக்குல காட்டாத பணம் உங்க வீட்ல இருக்கிறதா எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. எஸ் சார், 1000 ஃபால்ஸ் மெசேஜஸ் வரும். அதுக்காக உடனே ரைடு வந்துருவீங்களா? இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றது நியாயம் இல்ல சார். ஆமா சார், இன்னைக்கு எங்க வீட்ல கொலு வச்சிருக்கோம். பூஜை ஸ்டார்ட் பண்ண போற நேரத்துல ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? சாரி சார், எங்களுக்கும் உங்க ஃபேமிலியை பத்தி நல்லா தெரியும். பட் தி இன்ஃபர்மேஷன் இஸ் சாலிட். அதான் வந்தோம். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே சார், நீங்க தாராளமா சோதனை பண்ணுங்க. பட் சீக்கிரமா முடிச்சிடுங்க. தேங்க்ஸ் மேடம். சீக்கிரம் உங்க phone எல்லாம் கொடுங்க. எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணுங்க. உங்க நீங்க phone மேல போங்க கொடுங்க. மேடம். இந்தாங்க. சுபத்ரா, சந்தேகமே இல்லை, இது அந்த பானுமதியோட வேலையா தான் இருக்கும். பரவாயில்ல, விடுங்க அத்தை. சாரி மேடம், எங்க சோதனையில எதுவும் கிடைக்கல. ஐ எம் ரியலி சாரி. ராங் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறோம். சார், எல்லா இடத்துலயும் பாத்துட்டீங்களா? நல்லா பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு மேடம். நீங்க எப்படி கேக்குறீங்க? அது வந்து நீங்க நல்லா பாத்துருங்க. திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல. நல்லாவே பார்த்துட்டோம் மேடம். நோ ப்ராப்ளம். ஓகே சார், நாங்க சட்டத்தை மதிக்கிற சிட்டிசன்ஸ். இப்பவாவது புரிஞ்சுக்கங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம். செல்போன் நாங்க வரோம். சார் ஒரு நிமிஷம். இந்தாங்க சார். கொலு வச்சிருக்கோம், கும்பிட்டு போங்க. இட்ஸ் ஓகே, நாங்க வரோம். என்ன இவன்? Idiots. யாராவது மெசேஜ் அனுப்புனா போதும் உடனே ரேடிக்கு வந்துடுறது. அதானே கேட்டா சாலிட் இன்ஃபர்மேஷனா? இப்ப பணம் இல்லையே, அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி சரியா இருந்திருக்கும்? வேஸ்ட் ஆஃப் டைம், சும்மா டென்ஷன். இல்ல, அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். ஏய், எப்பவும் ஏதாவது இடியாட்டிக்கா பண்றதுதான் உன் வேலையா?
நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒன்னு லூசுத்தனமா பேசுற இல்ல எதையாவது போட்டு உடைக்கிற. டோன்ட் யூ ஹேவ் எனி சென்ஸ்? நான் சென்ஸோட தான் பேசுறேன். அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். எனக்கு தெரியும். என்னம்மா சொல்ற? விவரமா சொல்லு. மேடம், சாரி மேடம். உங்க ரூம்ல எக்கச்சக்கமா பணம் இருந்துச்சு. என்ன வாட் யூ சேயிங்? என்ன சொல்றீங்க? பணம் இருந்துச்சா? இசை, கொஞ்சம் விளக்கமா சொல்லுமா. மேடம், ஏசி ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 பேர் வந்திருந்தாங்கல்ல? ஆமா. அவங்க உங்க ரூம்ல வேலையை முடிச்சிட்டு வெளியே போனதும் யாருக்கோ ஃபோன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா ரூம்ல பணத்தை வச்சாச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு டவுட் வந்து உங்க ரூம்ல போய் நான் பார்த்தேன். அவங்க கட்டு கட்டா அங்க பணத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. மை காட். நான் தான் அதை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சிட்டேன். அத உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனா அதுக்குள்ள ஆபீசர்ஸ்லாம் ரைடு வந்துட்டாங்க. இல்லனா நீங்க ரைட்ல மாட்டிருப்பீங்க. எவ்வளவு ஒரு கேடுகட்ட சிறுக்கி உள்ள வந்து காரியத்துக்கு எடுத்துட்டாளே. அப்படியா? அந்த பணம் எங்கம்மா?